गाइस மீன் மாட்டிருக்கு गाइस இவ்வளவு மீன் நமக்கு மாட்டேன்னு நினைச்சு கூட பார்க்கல மக்களே வெல்கம் பேக் டு கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் ராஜு vlogs ஸோ இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஃபிஷ் ட்ராப் வந்து பண்ண போகிறேன் ஸோ எந்த மாதிரி ஃபிஷ் ட்ராப் பண்ணுறேன் அதே மாதிரி மீன் கிடைக்கலையான்னு இந்த ஒரு வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்லைனில் தெரிஞ்சிடும் ஸோ ஃபிஷ் ட்ராப் வந்து எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டி தர போகிறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன திக்னஸ் நெட்டு வந்து ஸோ ஹார்ட்வேர்ஸ் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இது பேக் சைடு இந்த சைடை அடைக்கிறதுக்கு ஸோ தனியாக நெட் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபிஷ் ட்ராப் வந்து பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் இனி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நிறைய vlog வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸோ இந்த சைஸுக்கு கரெக்டாக இந்த சைஸுக்கு நம்ம வந்து வைக்கணும் கேபிள் டை வாங்கியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் டைட் பண்ணி வைக்கணும் ஸோ கேபிள் டை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை வந்து கரெக்டாக அதில் டைட்டாக ஆகிற மாதிரி ஸோ இது பண்ணிடணும் ஸோ ரெண்டு எண்ட்லேயும் போட்டு டைட் பண்ணியாச்சு ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா டைட் பண்ணோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் கரெக்டாக வளைச்சி நம்ம கேபிள் டை வந்து கட்டிட்டோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பு ஸோ இனி என்ன மாதிரி பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அடைக்க போகிறோம் இதை வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக அடைக்க போகிறோம் இந்த பக்கம் அடைச்சிட்டு 2 லிட்டர் பாட்டில் கேனில் வந்து ஸோ ஒரு சின்ன ஒரு வாட்டர் போட்டு ஸோ இதுக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ 1 by 1 காட்டி தரேன் ஃபஸ்ட்டு இந்த சைடை வந்து அடைக்கிறத நான் வந்து காட்டி தரேன் எப்படின்னு ஸோ கரெக்டாக ஒரு சைடை வந்து அடைக்கிறது தக்கன நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து இதுக்கு மேலே வச்சு ஸோ கேபிள் டை வச்சு ஸோ ஒன் சைடை வந்து அடைச்சிருவோம் ஸோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சைடு தான் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ இனி இந்த சைடில் தான் நம்ம வந்து மீன் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இந்த பாதி நெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து 2 லிட்டர் பாட்டில் ஜூஸ் இருக்குது ஸோ அந்த பாட்டிலை ஒத்தைக்கு நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஸோ என்ன இருக்குது இந்த பாட்டிலை வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம வந்து இது வந்து உள்பக்கம் போகிற மாதிரி இது வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இங்கே வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக இவ்வளோ சைஸு ஸோ 1 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம வந்து ஸோ கேப் விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணணும்னு சொல்லி தரேன் ஸோ 2 லிட்டர் பாட்டில் ஜூஸ் வந்து எடுத்துருக்கு ஸோ கரெக்டாக நம்ம வந்து இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்போ வந்து மீன் வந்து உள்ளே போவோம் ரிட்டன் வெளியே வந்துடாது ஸோ ஒரு ஐடியாவில் பண்ணுறது ரெண்டாவது கிடைக்கலையான்னு வீடியோ இல்லை தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் இனி என்ன பண்ணலாம்னா ஸோ நம்மகிட்ட லைட் இருக்குது லைட்டர் வச்சு ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது கொஞ்சம் நம்ம வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் உருக்கணும்
நல்லா இது பண்ணிக்கூடாது, ஏன்னா அது வந்து உடஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்லோ இதில் வச்சுட்டு லைட்டாக பண்ணணும். ஸோ மீன் வந்து இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா ரிட்டன் அதனால வெளியே வர முடியாது. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி மாற்றிதான். ஓகே, நமக்கு இதுக்கு தேவையான இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாட்டில் வந்து ரெடி பண்ணிட்டோம். நமக்கு ஃபிஷ் ட்ராப்பும் அந்த இது ஓகே ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணேன்னா ஸோ மேலே ஹோல் போட்டு இதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணோம். அதுக்காக நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கான அந்த இறை வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ கரெக்டாக இந்த பாட்டிலோட இந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து ஹோல் போடணும். நம்ம வந்து கேபிள் டை வச்சு கட்டுறதுக்கு ஹோல் போடணும். ஸோ ஃபைனலி லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம். இனி இந்த பாட்டிலை வந்து நம்ம உள்ளே ஃபிட் பண்ணுறது தான் வேலை. ஸோ அதான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிகிட்ருக்குறோம். இதை உள்ளே வைக்கணும், கேபிள் டை போட்டு கெட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து இறை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம குளத்துல வந்து கொண்டு உள்ள அப்ளை பண்ண வேண்டியதுதான் விஷயம். ஸோ பார்ப்போம் மீன் கிடைக்காது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் காட்டி தரேன், பாருங்கள். கரெக்டாக நான் வந்து பாட்டிலை வந்து உள்ளே ஃபிட் பண்ணி இந்த மாதிரி தான் கேபிள் டை போட்டு கட்ட போகிறோம். ஸோ கட்டி முடிஞ்சதை நான் அடுத்தது வீடியோ காட்டி தரேன். ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து மீன் உள்ளே போகிறதுக்கான ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 2 லிட்டர் பாட்டில் ஜூஸில் வந்து. ஸோ உள்ளே போச்சுன்னா நம்ம வெளியே வந்து வந்துடாது, ஏன்னா நம்ம உள்ளே போகிற வழியை வந்து நம்ம கட் பண்ணி ஸோ சின்னதாக்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே கிட்ட கட்டுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பு. ஸோ இந்த பக்கம் மீன் உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் மீன் உள்ளே போயிருச்சுன்னா ரிட்டன் வெளியே வந்துடாது, ஏன்னா நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இறை போடுறதுக்கு இங்கே வந்து கேப்பு உள்ளே வந்து இறை போடுறது, மீன் எடுக்கிறது, மீன் கிடச்சினா எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வாசல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி நம்ம வந்து மீன் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு இறையை வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு 5 மணிக்கு நம்ம வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்கோம் குளத்துக்குள்ளே, மீன் கிடைக்கலான்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ எண்ணில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் இனி இறை எந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் குளத்துக்குள்ளே வந்து வைக்கிறதையும் பாருங்கள். நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பை வந்து நம்ம குளத்துக்கிட்ட வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஸோ நம்ம வந்து உள்ளே கொண்டு வைக்க போகிறோம். குருஜி இறை வந்து ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு இருக்குது, பிஸ்கெட் இருக்குது, முட்டை இருக்குது, இது மாட்டு மிச்சர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மைதா மாவை தட்டுவோம். ஸோ ஏன் இவ்வளோ மைதா மாவு தட்டியன்னா ஸோ நிறைய நேரம் நமக்கு வந்து இறை வந்து உள்ளே இருக்கும். ஸோ சாரி ஃபிஷ் ட்ராப் வந்து நிறைய நேரம் குளத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ எல்லாத்தையும் போடுவோம், ஏன்னா ஒன்று மீன் கிடச்சனா இல்லைன்னா இந்த ஃபிஷ் ட்ராப்பு இன்றைக்கி நைட்டோட உடையணும். ஸோ இப்போவே கொஞ்சம் தூக்கி விடுவோம், அப்போ தான் நமக்கு மீன் எல்லாம் உள்ளே வந்து நிற்கும். ஸோ ஃபைனலி கொஞ்சம் கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டு. ஸோ நான் அவ்வளோ பெரிய மீன் பிடிக்காரன் எல்லாம் கிடையாது, சும்மா நம்ம கண்டென்ட்டுக்காக
ஸோ இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கைலி குஞ்சு கிடச்சானா நம்ம வந்து ஜெயித்துட்டோம், நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் இந்த ஃபிஷ் ட்ராப் பண்ணதுக்கு. நான் இந்த வீடியோ பண்ணுறது என்னோடய கண்டென்ட்டுக்காக, ஸோ வீடியோ கண்டென்ட்டுக்காக. ஸோ அதனால் என்னை பார்த்துட்டு யாரும் பண்ணாண்டாம். ஸோ வந்துருச்சு. ஃபைனலி நம்ம வந்து இறை ரெடி பண்ணிட்டோம். பயங்கரமாக மணக்குது. அந்த மாட்டு மிச்சர் வந்து வேறு லெவலில் மணக்குது. மீனை வந்து இழுக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ விலைக்குள்ளே, ஸோ நம்ம ட்ராப்புக்குள்ளே. ஸோ பார்ப்போம். யானைக்கு உருண்டை மாதிரி நம்ம உருட்டியாச்சு. இனி என்ன மாதிரி பண்ண போகிறோன்னா, இந்த ஓரத்தில் போடு போ போடு போடு. ம் 3 கேபிள் டை வச்சுருக்கோம். நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கு. ஸோ கைஸ், ஃபிஷ் ட்ராப்பை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். உள்ள இந்த மாதிரி தான் உள்ள வந்து செட் பண்ணோம். ஸோ உள்ளே கண்டிப்பாக ஆழமாக தான் இருக்கும். நினைஞ்சாச்சு, நினைக்க வேண்டியது. ஃபைனலி நாங்கள் வந்து உள்ளாந்து ஃபிஷ் ட்ராப்பை வந்து செட் பண்ணிட்டோம். இனி ஒரு 5 மணிக்கும் இல்லைன்னா ஒரு 6 மணிக்கும் கழித்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இனி ஒரு 5 மணிக்கும் கழிச்சு நான் வந்து ஃபிஷ் ட்ராப்பை எடுக்கிறத வந்து காட்டி தரேன். மீன் கடைக்கும் கிடைக்கிறேன்னு சொல்லி அதில் பார்க்கலாம். ஸோ கைஸ், ட்ராப் வந்து எடுக்க வந்துட்டோம். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. மீன் கிடச்சிருக்கா கிடைக்கலையான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். गाइस மீன் மாட்டிரே गाइस. சுத்தம் நீங்களும் சத்தம் ஓட்டிங்க. வாவ், அது இருக்குடா गाइस. மீன் மாட்டிரே गाइस. அடிபோலி. நம்ம ஜெயிச்சிட்டோம். வேற லெவல். அம்மா, இவ்வளவு மீன் மாட்டி நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு மீன் நமக்கு மாட்டேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கட்டு மீன்
ஸோ இந்த ஃபிஷ் ட்ராப் பண்ணதுக்கு ஒர்த்து. ஸோ இந்த ஃபிஷ் ட்ராப் யாருக்கும் வேணேன்னா கமெண்ட் பண்ணுங்க. 1800 ரூபா. எரியறதுக்கு நம்ம தான் பிடிச்சாச்சு இல்லை, வேற லெவலு. ஒரு வாரம் தண்ணி உள்ளேருந்து ஒரு முக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் பட்டச்சி எது தெரியும். பெட்டச்சிய மீன் மக்களே, பெட்டச்சிய மீன். ஸோ ஃபிஷ் ட்ராப் பண்ணி நேத்தைக்கு பண்ணி இன்னைக்கு பிடிச்சாச்சு. எத்தனை மீன் கிடக்குது? இவ்வளோ மீன் கிடச்சுன்னு நினச்சி கூட பார்க்கல குட்டா. கீழே எடுத்து அப்படியே கீழே ஒழியுது. இந்த ஃபிஷ் ட்ராப் பண்ணதுக்கு ஒர்த்து. ஸோ மீன் மாட்டியிருக்கு. எத்தனை மொத்தம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மீன். 13 மீன் மாட்டிருக்கு கைஸ். வேறு லெவலு. ஃபிஷ் ட்ராப் பண்ணி ஒர்த்து. ஸோ மக்களை மீன் ஒரு பைனா ஒரு கவர் நிறைய மீன் வந்து பிடிச்சாச்சு. 13 மீன்கிட்டே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல மீன் மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு மாட்டேன்னு நினச்சி பார்க்கல. வேறு லெவல் ஹாப்பி. ஸோ இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த குளத்தில் போட்டிருக்கேன், இனி வேறு ஏதாச்சும் ஒரு ஆற்றுலையோ எதுலையாவது ஒரு இடத்துல வந்து அடுத்த ஃபிஷ் ட்ராப் பண்ணி வீடியோ மீன் கிடைக்கலன்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. கை வெயிட்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோக்கு மேலேயாவது இருக்க மீன். ரொம்ப ஹாப்பி. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஊர். பச்சைன்னு இருக்கான். ஓகே, பாய்.